ஹாய், சண்டே மினி விலாக். தம்பிக்கு காலையிலே ஹேர் கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சிம்பிளாக மில்லட் தோசை சட்னி செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கிட்ட தம்பிக்கு முடியே வெட்டலை. திருப்பதிக்காக முடி வச்சுருந்தோம். கொஞ்சம் முடி வளர்த்து போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரிலேஷனில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால இப்போக்கி திருப்பதி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தீட்டு அப்படிங்கிறதுனால நம்ம திருப்பதி சாமிக்கு வெங்கடாஜலபதிக்கு முடி வச்சதுனால அந்த முடியில் கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணியாச்சு. திருப்பதிக்கு போகிறப்ப இந்த முடியை எடுத்துக்கிட்டு போய் அங்கே கொடுத்துட வேண்டியதுதான். தம்பி சமத்தா முடி வெட்டிக்கிட்டான். அதனால் நான் வெளியில் உட்காந்துருந்தேன். அப்போ தான் இந்த தினத்தந்தி பேப்பரை பார்த்தேன். தினத்தந்தி பேப்பரெல்லாம் படித்தே ரொம்ப நாளாகுது இந்த ஃபோன் வந்ததுலேருந்து. அதில் இந்த சுடோகு, அதுக்கப்புறம் சுடோகுலே தமிழில் வரும், இடமிருந்து வளம், அப்புறம் ஹைக்கு, அதெல்லாம் படிக்கவே நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளையில். அப்புறம் தொடர்கதையாக 10 வாரம் 11 வாரத்துக்கு கதை வரும். அதை அடுத்தடுத்த வாரம் என்ன வரும் அப்படிங்கிறதே ஆவலாக இருக்கும் அதை படிக்கிற வரைக்கும். ஆனால் இப்போலாம் அதெல்லாம் படிக்கிறதும் இல்லை. தினத்தந்தியில் நான் தேடி பார்த்தேன் அந்த புக்கில் வருதா தொடர்கதைன்னு. அவங்களும் தொடர்கதையெல்லாம் போடுறதில்ல போல். முடியெல்லாம் வெட்டிட்டு ப்ரௌனி ஆர்டருக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு தலை குளிப்பாட்டுறோம். முடி வெட்டுறதுனால ஏதாவது சூப்பு மாதிரி வச்சு கொடுக்கலாம். நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தோம். உங்கள் வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.